கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாத்தூர் கிராமத்தில் நள்ளிரவில் கூரை வீடு பற்றி எரிந்ததில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது? கணவன் மனைவியோட குழந்தைகள் யாரேனும் இருந்தார்களா? என்ன நடந்தது? அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்றாங்க? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது யுவராணி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கற்றாயப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய மாத்தூர் கிராமத்துலதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சுமார் நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் காரணமாக அதே ஊரில் இருக்கக்கூடிய சீனிவாசன் என்பவனுடைய கூரை வீடு, அதாவது கரும்பு சருகால் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூரை வீடானது நள்ளிரவானது தீப்பற்றி எழுந்திருக்கிறது. தீயானது எரிய துவங்கியவுடன் மலமளவன பரவிதன் காரணமாக அவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தீப்பற்றி என்ற புரிதல் இல்லாத காரணத்தின் காரணமாக, அதுவும் இல்லாமல் அவர் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் வீட்டை விட்டு உடனடியாக வெளியே வர முடியவில்லை. இருப்பினும் வீடின் அருகே அவருடைய மகன் மற்றும் மகன்கள் குடியிருந்து வருகிறார்கள். அவருக்கு 4 மகன்கள் இருந்து வரும் நிலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அவருக்கு உடனடியாக சென்ற தீயை அனைத்து கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. மேலும் வீடு முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து அந்த கரும்பு சருகானது முழுவதுமாக வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது மனைவி அகிலாண்டம் ஆகிய இருவர் மீதும் பற்றியது. இதனால் தீயிலே இருவரும் உடல் கருகி நள்ளிரவில் இறந்திருக்கிறார்கள். மேலும் தீ எரிந்து வீடு முழுவதும் சேதமாகி இருக்கும் போது உடனடியாக வாகன சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் தீ அணைக்க முற்பட்டு இருக்கிறார்கள். அப்போதும் தீயை முழுவதும் அணைக்க முடியவில்லை. உடனடியாக கள்ளக்குறிச்சி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி தீயணைப்பு மாவட்ட உதவி அலுவலர் ஜம்பராணி தலைமையிலான தீயணைப்பு படை வீரர்கள் நள்ளிரவில் சென்று உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். ஆனால் வீடு முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. இதனால் வீட்டில் அந்த சுவற்றை அனைத்தும் உடைத்து உள்ளே சென்று இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கச்சிராயப்பாளையம் போலீசார் முதற்கட்டமாக விசாரணை மேற்கொண்டு தீ விபத்துக்கான காரணம் என்ன, இருவரும் உயிரிழந்ததற்கான காரணம் என்பது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. உமாராணி. நன்றி கார்த்திக்.